Hi all, welcome to my channel Easy English in Tamil by Selshan. இன்னைக்கு நம்ம poetical devices பார்த்தறலாம். இன்னைக்கு வந்து poetical devices பார்த்தறலாம். Poetical devices, literary devices, figure of speech, figurative language இது எல்லாமே சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா alliteration. Alliterationனா என்ன அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட் வந்து சேமாக இருக்கும் ரெண்டு வேர்ட்ஸில் பக்கத்தில் வர வேர்ட்ஸில் இல்லை அந்த லைன்லேயோ அந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா அது அலிட்ரேஷன். இதுவே கான்சனன்ட் சவுண்டுக்கு பதிலாக வவல் சவுண்ட் அங்கே இருந்தது அப்படின்னா அதை நம்ம அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் பாசிபிள் நான் எல்லாத்தோட அந்த இதெல்லாம் ஒரு போயமில் வர்றதை உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம மனுஷங்க மாதிரி உயிர் கொடுத்து பேசுறது தான் பர்சானிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த அலிட்ரேஷன் அண்ட் பர்சானிஃபிகேஷனுக்கு வந்து ஃப்ராக் அண்ட் த நைட்டிங்கேலே நம்ம எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் பிங்கிள் பாக் அப்படின்னு இருக்கா. ஸோ பிங்கிள் அடுத்து பாக் பு சவுண்டு கான்சனன்ட் சவுண்டு இல்லையா. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு அதை சொல்லுவோம். அதே மாதிரி ஹீ க்ரோக்டு ஆக்சுவலி ஃப்ராகை தான் வந்து இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க ஹீன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃப்ராக் வந்து நம்மள மாதிரி மனுஷங்க கிடையாது, இட்டுன்னு தான் பேசுவோம். பட் போயட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலினா என்ன அப்படின்னா இப்போது ரெண்டு அன்லைக்காக இருக்க திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது தான் சிமிலி. ஹீ இஸ் லைக் அ லயன் இன் ஃபைட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாமே, அதுதான் வந்து சிமிலி. அதாவது லைக் ஆஸ் அப்படிங்கிற கீவேர்ட் சிமிலிக்கு வரும். ஸோ மெட்டஃபருமே கம்பேரிசன்னா இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபர் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டாகவே மாறின மாதிரி இருக்கும். இதில் அந்த ரெண்டுமே தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹீ இஸ் லைக் பாருங்கள், ஹீ இஸ் லைக் அ லயன் இன் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ லைக் அ லயன் இதுதான் கீவேர்டு. லயன் மாதிரி ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது தான் இது. மெட்டஃபர் வந்து அதுவும் லயன் மாதிரி தான் கம்பேர் பண்ணுவோம். பட் லைக் ஆஸ்ங்கிற கீவேர்டு எதுவுமே வராது. ஹீ இஸ் அ லயன் இன் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அவன் தான் சிங்கம், அவன் ஃபைட் பண்ணும்போது அவன் தான் சிங்கமே அப்படின்னு சொல்கிறது. இது வந்து சிங்கம் மாதிரி ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு வர்றது. ஸோ இதுதான் இது சிமிலி மெட்டஃபரோட டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஒனமெட்டோபியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போது பீஸ் எல்லாம் பஸ்ஸிங், அப்புறம் வாட்டர் வந்து ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் தண்ணி சொட்டுற சத்தம் இருக்கு இல்லையா, அதை ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். கிளாட்டர் கிளாங்க் அந்த மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் ஒனமெட்டோபியா. அலூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஜத்தில் இருக்க கேரக்டர் இல்லைன்னா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள், அதுதான் அலூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ராக் அண்ட் த நைட்டிங்கேல்லையே அலூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொசாட்டுங்கிறவது ஒரு ஆஸ்ட்ரியன் கம்போசர், அவரை கொண்டாந்து இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது அல்யூஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்பெட்ராஸ் வந்து ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனரில் வரும், அதை ஸ்னேக் போயமில் கொண்டாந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை அல்யூஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன்ங்கிறது ஒரு வேர்டு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே வர்றது தான் ரெப்படிஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயட்டிக் லைசன்ஸ். ஸோ பொயட்டிக் லைசன்ஸ்னால் ஒரு சில வேர்ட்ஸை வந்து ஒரு சில லெட்டர்ஸை மட்டும் வந்து அப்போஸ்ட்ரோஃபி போட்டு அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த ரைமுக்கு மேட்ச் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது, இல்லைனா ஸ்பெல்லிங்ஸை தப்பாக போட்டு முன்னாடி இருக்க வேர்டோட ரைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பொயட்டிக் லைசன்ஸ். ஸோ பொயட்டிக் லைசன்ஸ்னால் எனக்கு இது ஞாபகம் வருது பாருங்கள். இங்கே க்ரோக்டு ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன், ஆக்சுவலி டான் இருக்கிறதுனால இங்கே ஆன் வரணுங்கிறதுக்காக அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிறது தான் சொல்கிறது மெசேஜ். ஸோ இங்கே வந்து பொயட்டிக் லைசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒனமெட்டோபியா சொன்னேன் இல்லையா, க்ரோக் அப்படிங்கிறது வந்து ஒனமெட்டோபியா ஃப்ராகோட சவுண்ட் அது. ஸோ க்ரோக் இஸ் அன் ஒனமெட்டோபியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாம்ப்மெண்ட்னா என்னென்னா ஆக்சுவலி நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் ஒரு சென்டென்ஸ் எண்ட் ஆகுது. ஸோ போயமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டான்ஸாஸ் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டான்ஸா ஒரு லைன். ஸோ அந்த லைனில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கமா செமிகோலன் அந்த மாதிரி பங்க்சுவேஷன் மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி எதுவுமே மார்க் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அங்கே என்ஜாம்ப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எடுங்க எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அ ஃப்ராக், அங்கே வந்து ஃப்ராக் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கமா இல்லை, நெக்ஸ்ட் லைனில் இல்லை, தேர்ட் லைன்லேயும் இல்லை, ஃபோர்த் லைனில் தான் எண்ட் ஆகுது. ஸோ இது ஃபுல் ஒன் லைன். அப்போ இந்த ஸ்டான்ஸால் என்ஜாம்ப்மெண்ட் நமக்கு இருக்குது. இங்கே ஃபிஃப்த் லைனில் பாருங்கள் கமா வருது, இது வருது. ஸோ இது என்ஜாம்ப்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ஜாம்ப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜரி. ஸோ அந்த லைன்ஸை வந்து நம்ம படித்தாலே நமக்கு இம்மீடியட்டாக அந்த மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே இமேஜினேஷன் பிக்சரைசேஷன் வரணும். அதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பொயட்டிக்கல் டிவைசஸ். இப்போ வந்து ரெப்படிஷனுக்கும் இமேஜரிக்கும் நான் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்கள் போயம்லேருந்தே. இங்கே பாருங்கள், இந்த மூன் லைட் கோல்ட் அண்ட் பேல்னு இருக்கு இல்லையா, இது வந்து இமேஜரிக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், அண்ட் யூ ஆர் அ மொசாட் இன் டிஸ்கைஸ், அந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து அல்யூஷன் இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு இது மறந்துட்டேன், ஆனஃபோரா. ஆனஃபோரானா என்னென்னா சேம் வேர்டு கன்சிக்யூட்டிவ் லைன்ஸில் வரணும், அதுதான் ஆனஃபோரா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டூ நர்வஸ் அகெயின் ஃபார் டூ ப்ரோன். இப்போ ஃபார் வந்திருக்கு இல்லையா கன்சிக்யூட்டிவ் லைன்ஸில். ஸோ இது ஆனஃபோரா. அதே மாதிரி இங்கேயே ரிப்பீட் ஆனதுனால ஃபார் டூங்கிறது வந்து நம்ம ரெப்படிஷனாகவும் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பொயட்டிக்கல் டிவைசஸ் மோஸ்ட்டாக கேட்குறது. எக்ஸ்ட்ராக்டில் உங்களுக்கு கேட்பாங்க என்னென்ன பொயட்டிக்கல் டிவைசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 1 மார்க்குக்கு வர மாதிரி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க.